செந்தில் பாலாஜி வழக்குல இடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சாங்க. பட் நீதிமன்றம் எதுவும் சொல்லாம வழக்க முடிச்சு வச்சுட்டாங்க. அடுத்து அவர் தேர்தல்ல வெற்றி பெற்று அமைச்சர் ஆனா கூட அப்படியான பொறுப்பை ஏத்துக்க கூடாது. அவங்க டெல்லியில கெஜ்ரிவாலோட தீர்ப்பை கம்பேர் பண்ணி அந்த மாதிரி ஒரு இல்ல உத்தரவு அந்த போடுங்க அப்படின்னு ஆர்குமெண்ட்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதர் மீதான தாக்குதல், ஒரு அரசியல் பழிவாங்கல்ங்கிற குற்றச்சாட்டுக்கு முகாந்திரத்தை ஏற்படுத்துகிற ஒரு வாதம்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு அரசியலமைப்பு சட்டம் 21 படி எந்த ஒரு தனி மனிதனுடைய உயிர், உரிமை, சுதந்திரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நீண்ட காலம் ஒருத்தரை சிறையில வைக்காதீங்க, வழக்கு விசாரணை எப்ப தொடங்கும்னு கூட தெரியாத போது அப்படின்னா அந்த கண்டென்ட்ல தான் அந்த ஜாமீன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற போது நாங்க அமைச்சராக கூடாதுன்னு மென்ஷன் பண்ணல, அது நாங்க செஞ்ச தப்பு தான் இப்ப சொல்றாரு. தீர்ப்புல அப்படி சொல்ல முடியாது. நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. அரசியலமைப்பு சட்டம் 75, 164 இந்த இரண்டின் படி பிரதமருக்கும் முதலமைச்சருக்குமான பிரத்யேக உரிமை. அது அவங்களோட யார் அமைச்சராக்கணும், எவ்வளவு நாள் வச்சிருக்கணும், எப்ப நீக்கணும், என்ன துறை கொடுக்கணும், நீதிமன்றங்களுக்கோ கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ கூட அதிகாரம் கிடையாது. செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கவும்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சாரு கவர்னர், ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன சேட்டை பண்ணி பார்த்தாரு, தூக்கி அப்படி குப்பத்தட்டுல போட்டாங்க நீதிமன்றம். முதல்ல அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைனாங்க, ஞாபகம் இருக்கா சார்? கவர்னருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நீதிமன்றங்களுக்கும் கிடையாது. சரி கொடுத்துட்டீங்க, அவர் அமைச்சர் ஆயிட்டாருன்னா அவசரமா 48 மணி நேரத்தில் அவர் அமைச்சராக்கலாமான்னு ஒரு விமர்சனம் சேர்ந்து வந்துச்சு. அதுதான் சிலரை ஈகோவை சீண்டி விட்டுருக்குன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சட்ட ரீதியா எங்க தடை இருக்கு? சரி 48 மணி நேரம் ஆகலாம், தப்பா சொல்றீங்க. ஒரு 4 நாள் கழிச்சு ஆக்கிருக்கலாமா, 4 வாரம் கழிச்சு ஆக்கிருக்கலாமா? அந்த அந்த டைம் ஃப்ரேமை யாரு பிக்ஸ் பண்ணியிருக்கா? எங்க இருக்கு? சட்டம் தடுக்காத ஒரு விஷயத்த யாரும் எதையும் செய்யலாம்ல சார். தார்மீகம்னு ஒண்ணு இருக்கு. என்ன சார் இவ்வளவு தூரம் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி ஜெயில இருந்து வந்திருக்கிறாரு, வைக்கிறார், போலாமான்னா நீங்க மேடை போட்டு அரசியல் ரீதியா மக்கள்கிட்ட போய் அதை பேசணும். நீதிமன்றத்துல அதை பேசுறதுக்கு வழி இல்லை. அடுத்த ஆட்சியில் இவங்க ஜெயிச்சு வந்தா கூட ஒரு அமைச்சராக்காதீங்கன்னு சொன்னா அப்போ ஒரு தனி மனிதரை நோக்கி நீங்க எவ்வளவு குறி வைக்கிறீங்கிறது வெளியில வருது இல்லை சார். அப்போ அந்த வாதத்தை அவர் வச்ச போது கடுமையான நிபந்தனைகளை விதிங்க. கெஜ்ரிவால் விஷயத்துல கெஜ்ரிவாலுக்கு விதித்த நிபந்தனை போல விதிங்கன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? கெஜ்ரிவாலுக்கு என்ன நிபந்தனை? முதலமைச்சராக நீங்கள் தொடரக்கூடாதுன்னு சொல்லல, அந்த ஆபீஸ்க்கு போகாதீங்கன்னாங்க. முதல்ல ஏன்னா முதலமைச்சரா தொடரக்கூடாது அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப அதே மாதிரி போடுங்க, இவர் வழக்கு முடிகிற வரைக்கும் அமைச்சராக கூடாதுன்னு சொல்லுங்கன்னு ஆர்டர் போடுங்கன்னா கபில் சிபல் ஏன்ச்சு கேட்டார், 15 வருஷம் நடந்தா 15 வருஷம் நான் அமைச்சராக கூடாதா? இது ஜனநாயக விரோதம் இல்லையா? நான் திரும்ப சொல்றேன், இது செந்தில் பாலாஜின்னு மட்டும் பார்க்காதீங்க, நாளைக்கு இது எல்லாருக்கும் வரும். எடப்பாடிக்கு வரும், தங்கமணி, வேலுமணி, அமித்ஷா, நட்டா, எல்லாருக்கும் வரும் சார். மோடிக்கே இந்த நிலைமை வராதுன்னு யாரு கண்டா? நாளைக்கு மம்தா பானர்ஜி வீட்டுக்கு போவாங்க இடி, ஒரு மணி லாண்டரிங் சாரதா ஸ்கேமை விசாரிச்ச போது ஒரு டைரி எடுத்து பார்த்தோம், உங்க பேர் இருக்கு, ரைட்டு, ரைடு பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. முதலமைச்சர் உடல்நிலை, பெண், இதெல்லாம் பார்த்து 3ஆவது நாள் ஜாமீன் விடுறாங்க. விட்டுட்டு செந்தில் பாலாஜி வழக்கு அடையாளமா வச்சு, ஆதாரமா வச்சு நீங்கள் முதலமைச்சர் பதவியில் தொடரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுவோம். அது ஜனநாயக விரோதம் இல்லையா? உங்களுக்கு யாரையெல்லாம் பிடிக்கலையோ அவங்க மேலையெல்லாம் பிஎம்எல்ஏ கேஸ். நான் கேட்குறேன், பிஎம்எல்ஏ கேஸ் மட்டும் தான் அவ்வளோ சீரியஸ் ஆனதா? ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டு ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா அவர் போய் சாட்சிகளை கலைக்கலாமா? கலைக்க மாட்டாரா? எல்லா வழக்கையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அவர் நிஜமாகவே சாட்சிகளை கலைக்கிறாரா, கலைச்சாரா, எப்படி கலைச்சார், அதிகாரத்தை பயன்படுத்தி கலைச்சாரான்னு பார்த்து தான் முடிவெடுக்கணும். ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மெரிட்டுக்குள்ள போவாதீங்க. நீங்க இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 4 விசாரணையில தன் நிலைமையை ஒரே மாதிரி வச்சிருந்த மூத்த நீதிபதி ஓகா, அதாவது ஜாமீனை பத்தி பேசாதீங்க, அதை நான் கேன்சல் பண்ண முடியாது, கொடுத்தது இதை பேஸ் பண்ணி மணிஷ் சிசோடியா உட்பட பல பேர் வெளியில வந்துட்டாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி. அப்ப இதை நான் ரத்து பண்ண அவங்க எல்லாம் ரத்தாகணும், திருப்பி அவங்களை பிடிச்சி சொல்லப்பட முடியுமா? ஸோ இதை பத்தி பேசாதீங்கன்னு 4 வாய்தால சொன்ன நீதிபதி 5வது வாய்தால தான் வேற ஒரு வார்த்தைகளை காமிச்சார். நீங்க வழக்குக்குள்ளே போகாதீங்க, நீங்க சாட்சியை கலப்பீங்க, நீங்க பாக்ஸுக்கே வரவிட மாட்டீங்க, நீங்க சம்மன் அனுப்பிச்சிங்களா, யாரை வரவிடலைன்னு கபில் சிபல் கேட்கிறாரு, அதெல்லாம் பேசாதீங்கிறாரு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்ததா இல்லை என்னன்னு தெரியல, ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, வேறு வழி இல்லாமல் ரிசைன் பண்ணிட்டார். அந்த ஓகா வர்ற மே 24 ரிட்டையர்ட் ஆகிறார். இதை மனசுல வச்சுதான் துஷார் மேத்தா ஒரு வாதத்தை வைக்கிறார் அமலாக்கத்துறை சார்பா. மயிலாடு நீங்க இதை உத்தரவா போடலைன்னா, அமைச்சராக கூட நீங்க சொல்லலைன்னா அடுத்த மாசத்துல ஒரு அமைச்சராயிடுவாருங்கிறாரு. ஏன்னா நீங்க ரிட்டையர்ட் ஆனோடனே ஒரு அமைச்சர், ஏன்னா அதே ஜட்ஜி இருக்கிற போது அவரை சீன்ற மாதிரி, சட்டம் ஒண்ணுதான், சட்டத்தை மீறது இல்லை. உணர்வு, நீதிபதிகளும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு ஈகோ இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், அந்த ஃபீலிங்ஸை பாதிச்சிடக்கூடாதுன்னு அவங்க நீங்க ரிட்டையர்ட் ஆகி போன பிறகு ஒரு அமைச்சர் ஆயிடுவாருங்கிறத மறைமுகமா அவர் சொல்றாரு. அவரால் எதுவும் செய்ய முடியல, அவர் சொன்னதை ஏத்துக்கல. கபில் சிபல் சொன்ன கருத்தை மறைமுகமா ஏத்துக்கிறாங்க. அப்ப நான் 15 வருஷம் மந்திரியா இருக்கக்கூடாதா, அப்படியே தான் இருக்கணுமா?
அப்படின்னு கேட்ட வாதத்தை ஏத்துக்கிட்டதுனால தான் உத்தரவுல எதுவுமே போடல, வழக்கை முடிச்சு வச்சாங்க. அப்போ அவர் ரிட்டையர் ஆகி போன பிறகு எனக்கு தெரிஞ்சு ஜூன் முதல் வாரமே இவர் மீண்டும் அமைச்சராக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த யூகத்துக்கு, என்னுடைய அந்த யூகத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி எத்தனை அமைச்சர்களை விடுவிச்சார்? 2 பேரை விடுவிச்சார். எத்தனை பேரை சேர்த்தார்? ஒரு இடத்த வேக்கண்டாகவே வச்சிருக்கிறாரு. அப்போ ஸ்டாலினுக்கு அந்த பொலிட்டிக்கல் வில் பவரும் அந்த கட்ஸ் இருந்ததுன்னா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை மைண்ட்ல வச்சு ஒரு இடத்த காலியா வச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் நிரப்பிட்டா ஒரு நினைக்கிறீங்களா? அதுதான் அதான் நான் பொலிட்டிக்கல் வில் பவர் இருந்தான்னு சொல்லிட்டேன். ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு சட்டப்படியா சில தெளிவுகளுக்கு வந்த பிறகு சட்ட தடை இல்லை இல்லை அப்ப நம்ம ஆக்குவோமே அப்படின்னு நினைச்சு ஆக்குறதுக்கான வாய்ப்பு ஜூன் முதல் வாரமே இருக்கு. வந்த பிறகு திருப்பி பாதிக்கப்படும் சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. அதான் நேற்று அவர் சொல்லிக்கிறார். அந்த வழக்கம் முடிக்கிற போது இவர் திருப்பி அமைச்சரானா திரும்ப வாங்க, திரும்ப இதே சீன் தானே திரும்ப வரும். இதே சினாரியோ வரும்போது வழக்க முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா புது ஜட்ஜ் வந்துருவாரு. புதுசா ஒரு ஜட்ஜி வந்துட்டா வழக்க முதல்ல இருந்து தொடங்கும், விசாரணை தொடங்கும், மெரிட்ட பேசுவாங்க. செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைப்பார்னு சொன்னீங்க, எங்கேயாவது கலைச்சிருக்கிறாரா? தன் அதிகாரத்தை தவறா பயன்படுத்திருக்கிறாரா? எந்த சாட்சியை கலைச்சார், எப்படி மிரட்டினார்னு நீங்க இங்க சொல்லணும். பட் அந்த வாதம் நியாயம் தானே? இப்ப இடி அந்த வாதத்தை சொல்லி தானே இவங்க அமைச்சரா இருக்க மாட்டாருன்னு சொல்ல, அமைச்சரா இல்லாத போது அவங்க ஜாமீன் கேட்கறாங்க. அமைச்சர் அவர்களே அந்த ஜாமீன் கேட்கிற போது ஒரு ஃபேக்ட சொல்றாங்க, நான் இப்போது அமைச்சராக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஜாமீன் கொடுத்தாலும் நான் அமைச்சராக மாட்டேன்னு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருந்தால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதை கிளைம் பண்ண முடியாது. எல்லாமே சட்டம் தான் சார், சட்டத்தில் இருக்க ஓட்டைகள் தான் சார். நீதிபதி 4 வாய்தால ஒரு பார்வை பார்க்கிறார், 5வது வாய்தால அவர் ஒரு பார்வை பார்க்கிற போது வக்கீல்களை பத்தி சொல்லியா கொடுக்கணும்? அவங்களுக்கும் அந்த சட்டத்தை எப்படி அணுகணும்னு அவங்களுக்கும் தெரியும்ல. பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ற போது இன்னைக்கு நான் அமைச்சரா இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல வெளியில வந்துருவாங்க. அதன் பிறகு நீங்க சட்டத்துல இடம் இருந்தா நீங்க ஆர்டர் போடுங்க. நேத்தே போட்டுக்கலாமே, செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவி ஏற்க கூடாது, குறைஞ்சபட்சம் இந்த டென்யூர். அதுக்கெல்லாம் லீகல் டேர்ம்ஸே கிடையாது, டெஃபினிஷனே கிடையாது. ஒருவேளை போடுனா நேற்று போட்டுக்கலாமே, ஏன் போடலைன்னு தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா சட்டத்துல அதுக்கு இடம் இல்லை.